Hello friends, welcome to ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு சூப்பரான அருமையான ஒரு கடலைப்பருப்பு வடை. நல்ல ஒரு கடைங்கள்ல எல்லாம் நல்ல மொறுமொறுன்னு கிடைக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி எப்படி செய்யலாம்ன்றதை பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வடைப்பருப்பை வாங்கிட்டு வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பும், 4 கிராம்பு, 1 பீஸ் அளவுக்கு பட்டை போட்டு பல்ஸில் போட்டுருங்க. எதுக்காக அப்படின்னீங்கன்னா கடலைப்பருப்பு சீக்கிரமாக அரைஞ்சிரும். இதெல்லாம் வந்து சீக்கிரமாக அரைப்படாது. அதனால் பல்ஸில் போட்டுட்டோம் அப்படின்னா அங்கங்கே வாயில் படாது. அதுக்காக இதை பல்ஸில் போட்டு உங்ககிட்ட காட்டுறேன். எடுத்து போட்டுக்கலாம். இதுலேயே தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை பல்ஸில் போட்டுட்டு உங்களுக்கு பார்த்துட்டு வேணால் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. இப்போது இதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகாயை ரவுண்டாக போட்டிருக்கோம். இப்போ இதில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பருப்பை நல்லா அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இதையும் போட்டுக்கலாம். அதாவது ஒன்றும் பாதியமாக தான் அரைச்சிருக்கணும். அதாவது கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்கே கடலைப்பருப்பு வந்து முழுசாக தெரியணும். அப்போ தான் வந்து வடை நல்லா கரகரன்னு இருக்கும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்றவங்க இஞ்சியும் பூண்டையும் இந்த மாவு அரைக்கும் போதே போட்டுக்குங்க. பாருங்கள், இதில் இந்த அளவுக்கு பொடியாக கொத்தமல்லியை நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். இதில் 1 இனுக்கு கருவேப்பிலையை நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி வச்சுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெயை ஊற்றி காய வச்சிடலாம். பாருங்கள், இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சுட்டோம். இப்போ அதை எடுத்து பார்க்கலாம். நல்லா சாஃப்டாகவும் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நல்லா ஒரு வாட்டி பிசைஞ்சு விட்ருங்க. பிசைஞ்சிட்டு நம்ம வடை தட்டும் போது நம்ம உருண்டெல்லாம் உருட்டிகிட்டு இருந்தால் நமக்கு லேட் ஆகும். ஒவ்வொரு வடையும் கருகி போயிடும். அதனால் உங்களுக்கு எந்த சைஸுக்கு வடை வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இந்த சைஸில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. கால் கிலோ அளவுக்கு வடைப்பருப்பு வாங்கி நம்ம அரைச்சி எடுத்ததில் 25 வடை அளவுக்கு வருது. இப்போ இந்த வடையை எப்படி சுடலான்னு பார்ப்போம். பாருங்க, இப்போ இந்த அளவுக்கு நல்லா தட்டி போட்டுக்கலாம். இல்லைன்னா இலை இருந்தாலும் இலையில வச்சு தட்டிக்கலாம். இந்த மாதிரி தட்டி போடுறது ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், சூப்பரான அருமையான வடை நல்லா மொறுமொறுன்னு நல்லா செஞ்சாச்சு. இப்போ இதை எடுத்து ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒரே கையில் தட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா பிகினர்ஸாக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், 2 கையிலையும் கையை நல்லா கழுவிட்டு தண்ணியை தடவிட்டு நல்லா உருண்டையை உருட்டி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த உள்ளங்கையை வச்சு ஒரு அழுத்துங்க. பாருங்கள், சூப்பராக வடை வந்து நல்லா ஷேப்பாக வந்துருச்சு. இப்போ இந்த கையில் மாற்றிட்டு இதை எடுத்து போட்டுக்கலாம். ஒவ்வொரு வாட்டியும் வடை தட்டும் போது நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு அழுத்து மட்டும் அழுத்துங்க. கரெக்டாக இருக்கும். சூப்பரான கடலைப்பருப்பு வடை நம்ம செஞ்சாச்சு. ஒரு வடை எடுத்து உங்களுக்கு பிச்சு காட்டுறேன். வெளியெல்லாம் நல்லா மொறுமொறுன்னு பாருங்கள். வெளியெல்லாம் நல்லா கரகரன்னு சவுண்டு கேட்குது. இதை பிச்சு பார்த்தீங்கன்னா உள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெளியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்குது. இதே மாதிரி ஒரு கடலைப்பருப்பு வடையை உங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்குலாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.